ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவ் டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இந்த என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த என்பிஎஸ்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ அந்த என்பிஎஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அது உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு வரும். இந்த என்பிஎஸ்னுடைய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரான் நம்பர், என்பிஎஸ்க்கு தனியாக ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. பிரான் அப்படின்னு சொல்லுவாங்க, பேன் கிடையாது, PRAN, பிரான் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த என்பிஎஸ் பிரான் கார்டு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பிரான் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க இந்த பேஜில் வந்து லாகின் பண்ணிக்கணும். உங்களுடைய பிரான் என்பிஎஸ் நம்பரை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து கேப்சா கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கணும். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி வந்துடும். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இப்படி வந்துடும். இதுல நீங்க எந்த ஆப்ஷன்ல போய் உங்களுடைய ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இங்க பாருங்க மேல அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாருங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஹோல்டிங் ஃபார் என்பிஎஸ் அப்படின்னு போட்டு வந்துடும். இதுல உங்களுடைய ஃபுல் டீடைல் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாம நீங்க டயர் 1 சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா டயர் 1ல நீங்க எவ்வளவு ஹோல்ட்ஸ் யூனிட் வந்து எவ்வளவு ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, டயர் 2 சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த டயர் 2ல நீங்க எவ்வளவு யூனிட்ஸ் ஹோல்டிங் பண்றீங்க அப்படிங்கிற ஃபுல் டீடைல் நமக்கு இங்க வரும். இதை வச்சு உங்களுடைய ஹோல்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறது நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய என்பிஎஸ்ல. இப்படிதாங்க உங்களுடைய என்பிஎஸ் ஹோல்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆன்லைன் மூலமா டவுன்லோட் பண்றதுக்குண்டான ஒரு வசதி. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் எதுவும் குரூப்ஸ் வச்சிருந்தாலும் அந்த குரூப்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.